World peace, world peace, world peace. The entire world is one big family. Thanks for watching Peace Ravi TV. You are my lovely family. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Slava Alaikum, Sastrikal, Bonjour, Buongiorno, ¿Cómo estai? Ohayo gozaimasu, Shang Wu Hao. Well, today the history of Dr. Ambedkar in Tamil. ரொம்ப அம்பேத்கரோடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகம் இது எழுதியவர் திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள். நம்ம ஏற்கனவே ஒன்றாம் பாகம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம இரண்டாம் பாகத்துக்கு போக போறோம். ஓகேங்களா? பாருங்க, எல்லாரும் பாருங்க. அம்பேத்கர், வாவ். ஸோ நம்ம இப்போ டைரக்டா டாபிக் உள்ள போவோமா? புத்தகம் வாசிக்கலாம் வாங்க. வாய் விட்டு படிக்கணும் புத்தகத்தை. வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. ஒன்றுக்கு 3 தடவை படிச்சாலே போதுமானது. அது மனசுல போய் பதிஞ்சிடும் அப்படியே. இப்ப நான் இந்த புத்தகத்தை பார்த்து படிக்கிறேன். ஆனா இந்த புத்தகம் சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். நீங்க நான் வாசிக்கிறது கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்களும் போய் இந்த புத்தகத்தை வாங்குங்க தயவு செய்து. இப்போ நீங்க போய் வாங்கணும்னாக்கா திரு ஆர் முத்துக்குமார் எழுதிய அம்பேத்கரோடைய வாழ்க்கை வரலாறு வேணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க இக்கிம்போத்தம்ஸ்ல இல்லை சென்னையில இருந்தீங்கன்னா பாரதி சாலையில இங்க இருக்க புக் ஷாப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேற எந்த ஊர்ல இருந்தாலும் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஊர்ல இருந்தாலும் புக் ஷாப்ல நீங்க போய் கேட்டு நீங்க வாங்கலாம், நீங்க கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம டைரக்டா டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு போற டாபிக் இரண்டாவது பாகத்துல பொல்லாத தகுதி. பொல்லாத தகுதி அப்படின்ற அந்த டைட்டில் உள்ள போகும். என்ன போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். அமைதியாக இருந்தது அந்த வகுப்பறை. கரும்பலகையில் கணக்கு ஒன்றை போட்டுக் கொண்டிருந்தார் ஆசிரியர். பாதியில் நிறுத்திய அவர் பீமை அழைத்து கணக்கை தொடரச் சொன்னார். எழுந்தவன் நேரே கரும்பலகையை நோக்கி நடந்தான். அங்கே போகாதே, நில். மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரே குரலின் சத்தம் போட்டனர். மாணவர்கள் அங்கே போகாதே, நில். மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரே குரலில் சத்தம் போட்டனர். நெருப்பில் கால் வைத்தது போல சட்டென்று காலை பின்னுக்கு இழுத்து கொண்டான் பீம். கரும்பலகைக்கு பின்னால் மாணவர்களின் சாப்பாட்டு கூடைகள் இருந்தன. அந்த இடத்துக்கு பீம் சென்றதால் எல்லா பொருள்களும் தீட்டுப்பட்டுவிடும். விறுவிறு என கரும்பலகையை நோக்கி ஓடி வந்த மாணவர்கள் தக்கமது கூடைகளை எடுத்துக்கொண்டு இருக்கைக்கு சென்று விட்டனர். கரும்பலகையை நெருங்கி கணக்குகளை போட்டான் பீம். நடந்த அத்தனை கூத்துகளையும் ஆசிரியர் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தார். இதற்கு முன்பே பல பிரச்சனைகளை பீம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. முக்கியமாக சாக்கு துணி. ஆம், பள்ளிக்கு கிளம்பும் போது புத்தகங்களை எடுத்துக்கொள்வதை விட முக்கியமானது அந்த சாக்கு துணி. வகுப்பறைக்குள் நுழைந்ததும் ஒரு ஓரத்தில் அந்த சாக்கு துணியை விரிப்பான். பிறகு அதன் மேலே அமர்ந்து கொண்டு பாடம் கேட்பான். பள்ளி முடிந்ததும் அதை வீட்டுக்கு கையோடு எடுத்து சென்று விட வேண்டும். மற்ற மாணவர்கள் அவன் அமர்ந்த இடத்தை தொடும் பட்சத்தில் அவர்கள் மீது தீட்டுப்படாமல் இருக்க அந்த ஏற்பாடு. தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம். எல்லா மாணவர்களும் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம், எல்லா மாணவர்களும். ஆனால் பீம் உள்பட சில தீண்டப்படாத ஜாதி மாணவர்களுக்கு மட்டும் தடை. பீம் உள்ளிட்ட சில தீண்டப்படாத ஜாதி மாணவர்களுக்கு மட்டும் தடை. அவர்கள் தண்ணீர் ஊற்றுவதற்கென்று பள்ளியில் வேலை பார்க்கும் உயர் ஜாதி பணியாளர் வரும் வரை காத்திருக்க வேண்டும்.
அவர்கள் தண்ணீர் ஊற்றுவதற்கென்று பள்ளியில் வேலை பார்க்கும் உயர்ஜாதி பணியாளர் வரும் வரை காத்திருக்க வேண்டும். பிறகு ஆசிரியரிடம் அனுமதி பெற்று தண்ணீர் குவளைக்கு அருகே செல்ல வேண்டும். அப்போது அந்த பணியாளர் அங்கே இருந்தால் அவர் டம்ளரில் தண்ணீரை கொண்டு இவர்களுடைய கைகளில் ஊற்றுவார். குடிக்கும் போது தப்பி தவறி நீர் சிந்தி விட்டால் சாக்கு துணி கொண்டு துடைத்து விட்டுதான் அந்த இடத்தில் இருந்து நகர வேண்டும். பீம் 4வது வகுப்பில் தேர்ச்சி பெற்றதும் பம்பாயின் பரேல் பகுதிக்கு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார் ராம்ஜி. குடிசை வீடு, தொழிலாளர்கள் அதிகம் வசித்த பகுதி. வீடும் அக்கம் பக்கத்து குடிசை குடியிருப்புகளும் பீமுக்கு பிடித்தமானவை. தொழிலாளர்கள் அதிகம் வசித்த பகுதி, வீடும் அக்கம் பக்கத்து குடிசை குடியிருப்புகளும் பீமுக்கு பிடித்தமானவை. சொற்ப இடத்தில் எல்லா பொருள்களையும் கச்சிதமாக வைத்திருக்கிறார்களே என்று அண்ணனிடம் சொல்லி சொல்லி பிரமிப்பான். ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பன் என்ன செய்கிறார், தாயின் வேலைகள் என்னென்ன, எப்போது பேசுகிறார்கள், எந்த சமயங்களில் சாப்பிடுகிறார்கள், குடும்பத்துக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருகின்றனவே, என்ன காரணம், எப்போதாவது சிரித்து மகிழ்கிறார்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டமிட்டு கொண்டே இருப்பான் பீம். பரோலில் இவர்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரே ஒரு அறை. அந்த அறையிலேயே சமைக்க வேண்டும். பொருள்களை ஒதுங்க வைத்துவிட்டு தான் இரவில் படுத்துக் கொள்ள வேண்டும். அங்கேதான் குழந்தைகள் அமர்ந்து படிப்பார்கள். அடுப்பு அதற்கு தள்ளி கொஞ்சம் வெற்றிடம், அடுத்தாற்போல் காய்ந்த விறகுகள், பக்கத்திலேயே தட்டுமுட்டு சாமான்கள். மிகவும் குறுகலான வீடு. வசதியாக அமர்ந்து படிக்க முடியாது என்பதால் மாலை கழிந்த உடனேயே பீமை தூங்க சொல்லி விடுவார் ராம்ஜி. நன்றாக தூங்குவான். பிறகு நள்ளிரவில் எழுப்பி விடுவார். அதன் பிறகு பீம் படிக்க தொடங்குவான். அவன் தூங்கிய இடத்தில் ராம்ஜி படுத்துக் கொள்வார். மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் விடிய விடிய படிப்பான். விடிந்ததும் குளித்து சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு புறப்படுவான். பரோல் பகுதியில் இருக்கும் மராத்தா உயர்நிலைப் பள்ளியில் பீம் படித்தான். பிறகு பம்பாயில் பிரபலமாக இருக்கும் எல்பின் ஸ்டோன் பள்ளியில் சேர்க்கப்பட்டான். அப்போதுதான் பீமுக்கு கேலூஸ்கர் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழகத் தொடங்கினான். படித்தவர், நல்ல மனிதர். படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததை ஒழிய எதையெல்லாம் படிக்க வேண்டும் என்ற விவரம் பீமுக்கு தெரியவில்லை. அதை அடையாளம் காட்டுவதற்கு சரியான நபர் இல்லாமல் பீம் திணறிக் கொண்டிருந்த நேரம் அது. வெற்றிடத்தை நிரப்ப வந்தார் கேலுஸ்கர். தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் அவ்வப்போது பட்டியல் போட்டுக் கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொள்வார் கேலுஸ்கர். பீமின் ஆர்வம் புரிந்துவிட்டது அவருக்கு. அவனுக்கு உகந்த புத்தகங்களை அவர் சிபார்சு செய்தார். அவர் சொன்ன புத்தகங்களை எல்லாம் நூலகத்தில் இருந்து எடுத்து படிக்க தொடங்கினார். வழிகாட்டியான கேலுஸ்கரே பீமுக்கு சந்தேக நிவாரணியாகவும் இருந்தார். ஆங்கில வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பது என்பது தொடங்கி ஆங்கிலத்தில் எழுதுவது, மொழிபெயர்ப்பது என்று பல விஷயங்களை உட்கார வைத்து கற்றுக் கொடுத்த ராம்ஜி இப்போது தன்னுடைய மகன் படிக்க ஆசைப்பட்ட புத்தகங்களை பல ஊர்களில் இருந்தும் வாங்கி வந்து கொடுத்தார். பீமுக்கு ஒரு புத்தகம் வேண்டுமென்றால் கடன் வாங்கவும் ராம்ஜி தயார். 2வது தொழிற்பாடமாக சமஸ்கிருதத்தை பீம் தேர்வு செய்த போது ஆசிரியர் வெடித்தார். என்னது,
சமஸ்கிருதமா? உனக்கா? அதெல்லாம் முடியாது. போ. தீண்டப்படாத ஜாதியை சேர்ந்தவர்கள் புனித மொழியான சமஸ்கிருதத்தை படிப்பது பாவம். அது சமஸ்கிருத மொழியின் புனிதத்தை கெடுத்துவிடும். படிப்பது என்ன? மற்றவர்கள் படிப்பதை அருகில் இருந்து கேட்கவும் அனுமதி இல்லை. தூக்கி வாரி போட்டது பீமுக்கு. என்ன இது? நாம் என்ன படிக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஜாதியா முடிவு செய்ய முடியும்? இவர்கள் யார் முடிவெடுப்பது? இவர்கள் ஏன் நம்மை கட்டுப்படுத்துகிறார்கள்? முனகிக் கொண்டே பாரசீக மொழியை விருப்ப மொழியாக தேர்வு செய்தான் பீம். கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் பீமின் கவனம் விரைவில் வரவிருந்த மெட்ரிகுலேஷன் தேர்வுகளின் மீது குவிந்திருந்தது. தயாரிப்பு பணிகளில் மகன் ஈடுபட ஒத்தாசைக்கு தந்தை ராம்ஜி. கூடுதல் உழைப்பு. அதற்கேற்ற பலன் கிடைத்தது. 1907 நடந்த மெட்ரிகுலேஷன் தேர்வில் கணிசமான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றான் பீம். தீண்டப்படாத வகுப்பைச் சேர்ந்த ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்குள் நுழைவதே சாத்தியமில்லை என்று கருதப்பட்ட சமயத்தில் பீம் மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்றது சந்தேகமில்லாமல் ஒரு அதிசய நிகழ்வு. சந்தேகமில்லாமல் ஒரு அதிசய நிகழ்வு. மகர் மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி பெற்றதைப் போல கொண்டாடி தீர்த்தனர். இத்தனைக்கும் பீம் 750 மொத்த மதிப்பெண்களுக்கு 282 மதிப்பெண்களே பெற்றிருந்தார். எனினும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட விரும்பினார்கள் மகர் மக்கள். பாராட்டு விழா ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. விழா தொடங்கியது. நேற்று வரை பீம் என்ற சிறுவனாக அறிமுகம் ஆகியிருந்தவனை அந்த விழாவில் கலந்து கொண்ட கேலுஸ்கர் உள்ளிட்ட பிரமுகர்களும் பெரியவர்களும் பாராட்டி பேசினர். கேலுஸ்கர் விழா மேடையில் பீமுக்கு புத்தகம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அது கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாறு. மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்ட பீம் இனிமேல் அவருடைய ஆசிரியர் சூட்டியபடி அம்பேத்கர் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்ட பீம் இனிமேல் அவருடைய ஆசிரியர் சூட்டியபடி அம்பேத்கர் தன்னுடைய 17 வயது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் ராம்ஜி. பாலிய விவாகம் வழக்கத்தில் இருந்த காலம் அது. பாலிய விவாகம் வழக்கத்தில் இருந்த காலம் அது. இதான் வாய் விட்டு படிக்கிறேன். சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணிடுவா. அதை வந்து கிளியர் பண்ணணும். பல்வேறு வரன்களை பார்த்த பிறகு இறுதியாக பிக்கு வலங்கர் என்ற சுமை தூக்கும் தொழிலாளியின் மகள் ராமியை தேர்வு செய்தார். தந்தை இல்லாத அந்த பெண்ணே தன்னுடைய செல்ல மகனுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்று அவருடைய உள்மனம் சொல்லிவிட்டது. பார்த்த மாத்திரத்திலேயே அம்பேத்கருக்கு ராமியை பிடித்து விட்டது. தலையசைத்து விட்டார். திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. பெண் பார்த்ததை காட்டிலும் மண்டபம் பிடிப்பதுதான் பெரிய சவாலாக இருந்தது ராம்ஜி. ஊரில் இருக்கும் எல்லா திருமண கூடங்களிலும் தீண்டப்படாத வகுப்பைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஊரில் இருக்கும் எல்லா திருமண கூடங்களிலும் தீண்டப்படாத வகுப்பைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஓரிரு மண்டப நிர்வாகிகளே பரந்த மனத்துடன் இருந்தார்கள். வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு அருகில் உள்ள பைக்குல்லா மீன் மார்க்கெட்டை திருமண கூடமாக மாற்றிவிட முடிவு செய்தார் ராம்ஜி. பகல்
நேரத்து வர்த்தகம் முடிந்ததும் இரவு நேரத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவானது. மாலை நெருங்க தொடங்கியதும் மாப்பிள்ளை மற்றும் பெண் வீட்டுக்காரர்கள் மார்க்கெட்டுக்குள் நுழைய தொடங்கினர். ஒரு பக்கம் பெண் வீட்டுக்காரர்கள், இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டார். தரையில் சாக்கடை நீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஆங்காங்கே போடப்பட்டிருந்த கற்களில் உறவினர்கள் அமர்ந்து கொண்டனர். மன அரங்கமாக மாறிய மீன் மார்க்கெட்டில் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மணமகள் ராமியின் பெயர் ராமாபாய் என்று மாற்றப்பட்டது. தொடர்ந்து மேல் படிப்பு படிக்க விரும்பினார் அம்பேத்கர். ஆனால் பணம் இல்லை. அவர் நம்பியிருந்தது கேலுஸ்கரை. அவருக்கு பரோடா மன்னர் சாயாஜி ராவ் கெய்க்வாடுடன் நல்ல பழக்கம் இருந்தது. கேலுஸ்கர் கை நீட்டும் நபருக்கு உதவி செய்ய தயங்காதவர் மன்னர். அவரை அணுகினார் அம்பேத்கர். கண்களை மூடி சில நொடிகள் யோசித்தார் கேலுஸ்கர். மன்னர் கெய்க்வாட் பம்பாய் டவுன்ஹால் கூட்டத்தில் பேசும்போது உயர்கல்வி படிப்பதற்கு தகுதி கொண்ட தீண்டப்படாத ஜாதியை சேர்ந்த மாணவனுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருப்பதாக கூறியிருந்தது சட்டென்று நினைவுக்கு வந்தது. அம்பேத்கரின் தோள்களை தட்டி கொடுத்த கேலுஸ்கர், வா, மன்னரை சென்று சந்திக்கலாம் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். அம்பேத்கரை பற்றியும் அவனுடைய குடும்ப சூழல் பற்றியும் அவனுடைய ஆர்வம் பற்றியும் விரிவாக எடுத்து சொன்னார் கேலுஸ்கர். அம்பேத்கரின் மேல் படிப்புக்காக மாதம் ஒன்றுக்கு 25 ரூபாய் தருவதற்கு ஒப்புக்கொண்டார் மன்னர். அப்போது எல்பைன்ஸ்டோன் கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தார் அம்பேத்கர். என்னதான் மன்னரிடமிருந்து உதவித்தொகை வந்தாலும் கூட அவ்வப்போது கூடுதல் பணம் தேவைப்பட்டது. அப்போதெல்லாம் வீட்டில் இருந்த சின்ன சின்ன நகைகள் வட்டி கடைக்கு வாடகைக்கு சென்றன. எல்பைன்ஸ்டோன் கல்லூரியில் 2 பேராசிரியர்கள் அம்பேத்கர் மீது அன்பு செலுத்தினர். ராணி மற்றும் முல்லர். குறிப்பாக முல்லர் கூடுதல் நேசத்தை வெளிப்படுத்தினார். தன்னுடைய ஆடைகளை பீமுடன் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு பரஸ்பர நெருக்கம் இருந்தது. கல்லூரியில் பீம் படித்துக் கொண்டிருக்கும் போது ராம்ஜி சக்பால் தன்னுடைய வீட்டை இன்னொரு பகுதிக்கு மாற்றினார். எதிரெதிரே இருக்கும் 2 அறைகள் கொண்ட வீடு அது. ஒரு அறை வரவேற்பறை, படிப்பறை, மற்றொன்று பிற உபயோகங்களுக்காக. ஒரு முறை கல்லூரி நூலகத்தில் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்த அம்பேத்கருக்கு திடீரென பசி எடுத்தது. லேசாக தலைவலிப்பது போலவும் தெரிந்தது. சரி, ஒரு தேநீர் குடிக்கலாம் கிளம்பினார். உணவகத்துக்குள் நுழைந்து தேநீர் ஆர்டர் செய்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தார். 5 நிமிடம் 10 நிமிடம் அவருக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் தேநீர் அருந்திவிட்டு கிளம்பியிருந்தனர். அம்பேத்கர் மட்டும் ஒரு கோப்பையை தேநீருக்காக காத்து கொண்டிருந்தார். வரவே இல்லை. எழுந்து போய் கேட்டார், உங்களைப் போல் ஆசாமிகளுக்கெல்லாம் தேநீர் கொடுக்க முடியாது. சுவற்றில் அடித்த பந்து போல மீண்டும் நூலகத்துக்கு வந்து உட்கார்ந்தார். பசி பறந்து போயிருந்தது. பதிலுக்கு மன அழுத்தம். தேநீர் இல்லாவிட்டால் படிக்க முடியாதா? இல்லை, உயிர் வாழத்தான் முடியாதா? திடகாத்திரமான மனம் இருந்தால் எதுவும் சாத்தியம். தனக்குள் சொல்லிக் கொண்டே வீட்டுக்கு வந்தவர் படிப்பறைக்குள் தன்னை முடக்கிக் கொண்டார். அவருக்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருந்த அறை அது. அங்கே அவருக்கும் அவருடைய புத்தகங்களுக்குமே இடம் சரியாக இருந்தது. நள்ளிரவில் மட்டும்தான் படிக்க முடியும் என்ற சூழ்நிலை இல்லை. எப்போதும் படிக்கலாம். பட்டப்படிப்புக்கான தயாரிப்புகளில் அதிக உழைப்பையும் நேரத்தையும் முதலீடு செய்ய முடிந்தது. அதற்கான பலன் 1912 கிடைத்தது. அம்பேத்கர் இப்போது பட்டதாரி அம்பேத்கர். பட்டப்படிப்பை முடித்ததும் உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ராம்ஜிக்கோ அதில் துளியும் விருப்பமில்லை. பார்ப்பவர்களின் ஆதிக்கத்துக்கு மத்தியில் வேலை பார்ப்பது அத்தனை சுலபமான காரியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நல்ல வேலை வேறு கிடைக்கும் என்றார் பழுத்த அனுபவஸ்தரான ராம்ஜி.
அம்பேத்கர் இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரோடா மாகாண அரசிடம் வேலை கேட்டு விண்ணப்பம் அனுப்பினார். உடனடியாக வேலை கிடைத்து விட்டது. இராணுவத்தில் லெப்டினன்ட் வேலை. உற்சாகம் கொப்பளிக்க பரோடா புறப்பட்டார். சரியாக 15வது நாள் ஊரிலிருந்து தந்தி வந்தது. ராம்ஜிக்கு உடல்நிலை சரியில்லை, உடனடியாக புறப்பட்டு வரும். வீட்டுக்குள் நுழைந்த போது ராம்ஜி படுத்த படுக்கையாக கிடந்தார். இவரை பார்ப்பதற்காகவே காத்து கொண்டிருந்தவர் போல பிப்ரவரி 2, 1913 அன்று மரணம் அடைந்தார் ராம்ஜி. இதுதான் நம்ம இன்னைக்கு 2வது பாகத்துல பார்த்திருக்கோம். அம்பேத்கர் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு போயிருக்காரு. அவரு ஒரு இன்னசென்ட். அதாவது ஜாதி மதம் அதெல்லாம் அப்புறமாங்க. அதெல்லாம் அதாவது ஒரு பாஷை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம எல்லாம் மனிதர்கள் எல்லாமே ஒண்ணுதான். இது தீண்டத்தகாதவன் அப்படின்னா ஒண்ணு உண்மையிலே கிடையாது. அது நடுவில் ஏதோ ஒரு காரணத்தினால எப்படியோ ஏற்பட்டு இருக்குது, எப்படியோ ஏற்பட்டு இருக்கலாம். ஆனா காலப்போக்கத்துல அதெல்லாம் மாறிடணும். அப்பதான் எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும். எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா the entire world is one big family. பாருங்க அம்பேத்கர் பாவம் சின்ன புள்ள, பிறந்த குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசுலயே அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. ஸ்கூல்ல அவரால் உட்காந்து படிக்க முடியல. ஸ்கூல்ல பசங்களுக்குள்ளேயே வேறுபாடு வேற. வாத்தியார் கூப்பிட்டு பாடம் எதை சொல்றாரு. அதாவது இவர் கணக்குல நல்லா புளியா இருந்திருப்பார் போல. அதனால மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு மீதி உள்ள கணக்கை போடுன்றாரு. சொல்லும் போது மற்ற பசங்களாம் நில், அங்கே நில், வா பின்னாடி வா அப்படின்றாங்க. இவர் பின்னாடி வான்னு கூட சொல்ல, நில் மேல போவாது அப்படின்றாங்க. என்னடா சொல்லிட்டு கண்டினியூவா படிச்சுன்னு பார்த்தா இவருக்கு பின்னாடியா என்னன்னு கேட்டா, என்னன்னு பார்த்தா கடைசியில என்னன்னு பார்த்தா அந்த பசங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் அந்த போர்டு கிட்ட அந்த ஓரமா வைப்போம் பாருங்க. இப்பெல்லாம் கூட அதாவது கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் படிக்கும் போதெல்லாம் கூட அங்க ஒரு இடத்துல வைப்போம், லஞ்ச் டைம்ல எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி அவங்க எல்லாம் மேல் ஜாதி வகுப்பினரா நல்லா அங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவர் அங்க போனாக்கா அந்த சாப்பாட்டெல்லாம் தீட்டு வந்துடும். அதனால நீ அங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு இவர் அங்க போயிட்டு எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நேரா அது கூட இந்த பசங்க பக்கத்துல டேபிள் எல்லாம் உட்காரலையா, கீழே துணி போட்டு தனியா, அதாவது சாக்கு துணி எடுத்துன்னு வருவாங்க, துணி போட்டு தான் உட்காரணும். தண்ணியை உடனே குடிக்கணும்னா முடியாது. தாக அடுப்ப தண்ணி குடிக்க முடியாது ஸ்கூல்லயே. ஸோ அது தண்ணி ஊத்துறதுக்கு ஒருத்தர் வருவார். ஏன்னா டம்ளர்ல எடுத்து குடிக்கணும். இப்படி எடுத்து ஊத்துவாங்கன்னா இவர் இப்படி குடிச்சிடணும். அந்த தண்ணியை இப்போ நீங்களே யார் வேணாலும் உயர் ஜாதியா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும், தண்ணி கொஞ்சம் எடுத்து கையில ஊத்துங்க. இங்க வடியாது, கீழே ஊத்துமா ஊத்தாது. ஆனா அப்போ ஊத்திருக்கு, சுட்டா கீழே போட்டுருக்காங்க. பட்டு படக்கூடாதான். பட்டுருதுன்னா அந்த சாக்கு துணி எடுத்துட்டு வந்தா இருப்பாருங்க, கீழே போட்டு உட்காருவாரு. அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மறு வேலையை போடணும். இப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. படிக்கிறது சாதாரணமா இல்லை. சில பேர் இப்பெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல வசதி இல்லைங்க, நாங்க படிக்கல, அது இது இல்லைன்னா. ஆனா இவர் பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறது. இதுல வேற பாருங்க, அவர் சமஸ்கிருதம், இப்பெல்லாம் சமஸ்கிருதம் கிளாஸ்லாம் வந்துச்சு, படிக்கலாம். அது ஒரு லாங்குவேஜ் தானே. அது படிக்கணும்னா அதுவும் படிக்கக்கூடாது. ஏன் நீ என்னதுக்கு படிக்கணும் அப்படின்றது மீறி யாராவது படிக்கிறதுனா ஒரு காதலியை கட்டி தெரிஞ்சுனா நீ கேட்க கூட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் அவர் ரொம்ப அவரு சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க. இப்ப அவருக்கு இந்த ஜாதி மதம்லாம் தெரியுமா சொல்லுங்க. அவரை போயிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு மனுஷன். இதுக்கு மேலதான் அவரை பத்தி படிக்க 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 அவருக்கு என்னவா ஆச்சு என்ன ஆச்சு, கட்சியில் அவர் என்னவா ஆனாரு அப்படின்றதெல்லாம் இந்த புக்கை நம்ம முடிவு பண்ணும்போது அழகா தெரியும். இது பாத்தீங்கன்னா அது கதையை உள்வாங்கினது நான் இவ்வளவு பேசுறேன். இதை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கதையில முதல் பாட்டுல பாருங்க, அப்படி வளர்ந்துருக்காரு, கொண்டு இருக்காரு, எல்லாம் சாப்பாடு கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம். அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்க அத்தை கிட்ட அந்த மீரான்றவங்க கூட வளர்ந்துருக்காங்க. இவங்க அப்பா இன்னொரு ஊர்ல இருந்திருக்காரு, இவங்க ஒரு ஊர்ல இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பா இவங்களை வர வைக்கணும், இல்லை அவர் வரணும்னா இவங்களை பசங்களை பார்க்கணும்னா கூட பஸ்ஸுக்கெல்லாம் காசு ஆகாமன்னு சொல்லிட்டு அப்படியே காசெல்லாம் இடுக்கி பிடிச்சி வச்சிருந்துருக்காரு வேற வேற செலவுக்கு. பசங்க ஒரு நாள் அடமா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க,
இவங்க அத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு மூட்டைலாம் சப்பாத்தி கிப்பாத்தி அது இதெல்லாம் போட்டு பரட்டி எல்லாம் ஒரு மூட்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரயாணத்தில் போகும்போது வழியில் சாப்பிட்டு போகணும். ஸோ லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகி போய் கடைசியில் ஒரு இடத்துல நின்று இருக்கு. இப்போ அங்கே பார்த்தாக்கா இறங்கி பார்த்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி போய் நிக்காம இவங்க வந்து ஒரு லெட்டரே எழுதி போட்டிருக்காங்க முன்னாடி. ஸோ அப்பா வந்து அப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருந்தாருன்னா வந்திருப்பார். அவர் பார்க்கலையா என்னன்னு தெரியல, அப்பாவும் அங்கே வரல ரயில்வே ஸ்டேஷன். இவங்க வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பிடிச்சி கேட்டு அவர் வந்து ஒரு மாட்டு வண்டி வந்து ஒரு இடத்துல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணுங்க, ஐயோ நான் இவங்களெல்லாம் ஏற்ற மாட்டேன் வண்டியில் அப்படின்னு. இல்லப்பா அவங்களே ஓட்டுவாங்க, இங்கே ஒன்று நட அப்படின்னு. ஸோ இவங்க அண்ணன் ஒருத்தர் அவர் மாட்டு வண்டியை ஓட்டின்னு இவங்க எல்லாம் வந்து அப்படியே போயிருக்காங்க. வழியில பாத்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி இருக்கிற ஆளுக்கும் வந்து கால் வலி, அவர் நடந்து வந்துருக்கிறார், அவர் கால் வலி தாங்காம அவரும் வண்டியில ஏறி உட்காந்துட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எடுத்துன்னு போன சாப்பாடுலாம் இருக்குதுல்ல, அது சாப்பிடலான்னு பார்த்தாங்க, அதுவும் மனசு வரல. ஏன்னா சாப்பிட்டாக்கா தண்ணி குடிக்கணும். இதுல இவர் வந்து நான் முஸ்லீம் தான், எனக்கு உருது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்துல போயிருக்காரு. அதுவும் வந்து பலிக்கல. வண்டியில வந்துட்டாரு திருப்பி. இப்படியே வந்து பல தூரம். இப்ப எனக்கே வந்தாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்கா, நான் என்ன பண்றேன், பேசிட்டு இருக்கேன் ஒரு சுவாரஸ்யமா. எனக்கு வந்து தண்ணி கேட்கணும் போல இருக்கு. தண்ணி ஒரு நிமிஷம் இருக்கு. கொஞ்சம் தான் குடிச்சேன் பா, உயிர் வந்த மாதிரி இருக்கு வெயில். இப்ப இவங்களுக்கும் வந்து அதே மாதிரிதான் வந்து தூரத்து பிரயாணத்திலிருந்து வராங்க. தண்ணி, அடிப்படை தண்ணி. தண்ணி இருக்கிற இடம் தண்ணி இருக்குது தெரியுது, தண்ணி இருக்கிற இடம் தெரியுது. ஆனா போய் குடிக்க முடியல, கேட்டாலும் கொடுக்கல. ஒரு வழியா போய் ஊருக்கு போய் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படா வந்த, பரவாயில்லையே, இவன் தான்ப்பா போய் ஏற்பாடு பண்ணான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கு. இப்ப பாருங்க, மிருகங்க இருக்குது. நான் சொல்றேன், மிருகங்க இருக்கு. புலி, சிறுத்தை, கரடி, யானை, குரங்கு, நாய், பூனை, எலி, புலி, தேவாங்கு, ஏதோ இருக்கு, பட்சிங்க, பறவைங்க, எவ்வளவு இருக்கு. இதுல யார் எந்த ஜாதி, நான் தண்ணி எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் பார்க்கணும். அவங்களுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். யாரும் தடையே பண்ண முடியாது. யானை போகும், பிடிக்கும், அப்படின்னு சொல்லி குச்சி அது மேல அடிச்சுக்கும். அப்புறம் அந்த ஓரையில பாத்தீங்கன்னா ஓடையில புலி குச்சின்னு இருக்கும், வாய் வச்சுதான். இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் குச்சின்னு இருக்கும். இதுங்கெல்லாம் போனோம்னா பாத்தீங்கன்னா நரி வரும். அப்புறமா எங்க இருந்து பூனை வரும், நாய் இருக்கும், இங்க காட்டு நாய்ங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இப்படிலாம் வந்து காட்டுல அனிமல்ஸ்லாம் வந்து அவங்க நம்ம இயற்கை ஒத்துமையா இருக்கும். நம்மளும் இயற்கை தான், நம்மளும் ஒன்னோட ஒண்ணு. நம்மளாம் வந்து என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. நம்மளாம் ஒன்னா இருக்கும். அதே மாதிரி உணவு கூட பாருங்க, அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க ஒற்றுமை. காட்டுல புலி ஏதாவது ஒன்று வேட்டையாடி ஒன்னா அது திண்டாது. அதுவும் பார்க்கறது எல்லாமும் வேட்டையாடாது இஷ்டத்துக்கு. அதுக்கு எவ்வளவு தேவையோ அன்னைக்கு ஃபுட்டுக்கு அது மட்டும் அது வந்து கஷ்டப்பட்டு எடுத்துடும். அன்னைக்கு கிடைக்கலனால மறுநாளாச்சும் எடுத்துட்டு வந்துடும். அதுக்குன்னு இல்லாமல் அதோட குட்டிங்களுக்கோசரம் எடுத்துட்டு வரும். தாய் புலி தான் அந்த மாதிரி பண்ணும். எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணா, குட்டிங்களே எங்க இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டிங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். அப்புறம் நக்கி குட்டிங்க சாப்பிடும் போது இது வந்து குட்டிய நக்கி கொடுக்கும். அப்படியே இது தூரத்துல இருந்து அங்க நெறி பார்த்துக்கணும், அங்க இருந்து காக்கா பார்த்துக்கணும், கழுகு பார்த்துருக்கும் மேல வட்ட எடுத்து. இப்படி இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி நவந்த பிறகு மிச்சத்தை வந்து அவங்க சாப்பிடுவாங்க, இவங்க சாப்பிடுவாங்க. அப்புறமா வந்து ஈகிள், பருந்து, வெல்ச்சர், அது இதெல்லாம் வரும். எல்லாம் வந்து அது கொஞ்சம் சாப்பிடும். எல்லாம் சாப்பிட்டது போக எறும்பு எல்லாம் போக மிச்சம் இருக்கிறது அந்த மண்ணுக்கு உரமா. பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல். அவங்க வேஸ்டும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க. அதனாலதான் வனம், காடு எல்லாம் வந்து நல்லா நிறைய செழிப்பா மரங்கள் எல்லாம் பெருகுதுலாம். எதனால அவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து அவங்க எல்லாம் தான் அந்த காடை வளர்க்குறாங்க. நம்மலாம் என்ன பண்றோம், நிறைய பேர் போய் காடெல்லாம் வந்து அழிக்கிறோம், மரத்தெல்லாம் வந்து வெட்டுறோம். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இயற்கைக்கு மரம் நம்ம நடந்தாலே நம்மளுக்கு நிறைய ஆபத்து கண்டிப்பா இருக்குது, நிச்சயம். ஸோ அம்பேத்கர் பாருங்க, வா, இன்னும் அவர் புக்கே நான் முடிக்கல. அவர் போராடி ஐயாப்பா படிப்பாது கிடைப்பாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுனா வரல. இவங்களாம் இவங்க ஜாதிப்பா நான் பார்த்துக்கிறேனப்போ அப்படின்லாம் வரல. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வைராகியமா போயிருக்காரு, மேல மேல படிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது நம்ம 3வது பாகத்துல நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. நவ் த டைம் இஸ் ஃபார் டு சே வேர்ல்ட் பீஸ் 3 times. 3 தடவை நம்ம உலக அமைதி சொல்லுவோம், வேர்ல்டு பீஸ். இந்த பகுதியில் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சில பேர் வந்து இது அம்பேத்கர் டைட்டில் நல்லா இருக்கு, அதனால வந்து இதை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அதுன்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது, அதனால சொல்கிறேன். என் பேர் வந்து ரவி, நான் உலக அமைதி காப்பாளர், வேர்ல்டு பீஸ் மேக்கர். அது இல்லாமல் வந்து யோகா ஆசிரியர், யோகா கிளாஸ்லாம் எடுக்கிறேன் நிறைய. இங்கே சென்னையில் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் நம்ம முடிச்சிடுவோம். 1985 உலக அமைதிக்காக, அதாவது வேர்ல்டு பீஸ்க்காக நான் வந்து ஒரு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே நான் வந்து வேர்ல்டு பீஸ்க்காக நான் சைக்கிள் ஓட்டியிருக்கேன், மிதிவண்டி. இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன், உலக அமைதி பற்றி பேசியிருக்கேன். யோகாலாம் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், லட்சக்கணக்கான பேருக்கு வழியெல்லாம் அங்கே எங்கெல்லாம் கற்றுக் கொடுப்பேன், நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலேயே அது எக்கச்சக்கமாக வேர்ல்டு பீஸ்க்காக நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்தியாவில். இல்லாமல் நான் இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வந்து மோட்டார் பைக்கில் வந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு இருக்கேன். அது வந்து நான் 1996லேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஒரு தடவையும் ஏதாவது ஒன்று வாரம் ஆகிடும், இல்லை நான் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் சரி வராது, இல்லைனா வந்து எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிங்க. எனக்கு ஒரு வாட்டி லெக் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ரிஸ்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு இங்கே சென்னையில். சும்மாவே இதுக்கெல்லாம் டிலே ஆயிடுச்சு ஹீல் ஆகிறதுக்குலாம். அதுக்கப்புறமா வெயிட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி, அப்புறமா ஸ்பான்சர் கிடைக்காது, இப்படியே வந்து டிலே ஆயிடுச்சு. கடைசியில் 2019 போகலான்னு பார்த்தா ஸ்பான்சர்லாம் கிடைக்கல, டைமும் டிலே ஆயிடுச்சு. எல்லா டைம்லையும் போக முடியாது, கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்து தான் போகணும். ஏன்னா ரஷ்யாலாம் நான் கிராஸ் பண்ணி நான் போகணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான் வந்து அந்த 3 மாதம் தான் அங்கே நல்லா இருக்கும் கிளைமேட் ஐரோப்பியாவில். நான் இங்கேருந்து நான் போகிறேன்னா முன்னாடியே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதிரி சமயத்துக்குள்ளே நான் கிளம்பிடணும். அதாவது பர்மா, சைனா, தாய்லாந்து, பர்மா, தாய்லாந்து, சைனா, ரஷ்யா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், போலாண்டு, லெஃப்ட் எடுத்து போலாண்டு, ஜெர்மனி, ஹங்கேரி, ஆஸ்திரியா, கிரீஸ், இட்டலி, பெல்ஜியம், ஹாலண்டு, சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸு, நேராக இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, அப்படியே ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் எல்லாம் சுற்றிக்கின்னு திருப்பி ரஷ்யா உள்ள பூந்து நேராக வந்து அப்புறமா இந்தியாவை திருப்பி நான் ரீச் ஆகணும். அப்படியே இது வந்து ஒரு பார்ட்டு. அடுத்த பார்ட்டு நேராக என்னோட பைக்கை வந்து இங்கேருந்து நான் கப்பலில் சிட்னிக்கு அனுப்பிச்சிடுவேன், ஆஸ்திரேலியாவுக்கு. நான் வந்து ஏன்னா இங்கே நடுவில் கடல் இந்த பக்கம். நான் ஃப்ளைட்டில் போயிட்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாப்புனியா கினி தீவு ஐலாண்டு, ஃபிஜி ஐலாண்டு இது எல்லாத்தையும் பண்ணணும்னு இருக்கேன். அப்புறமா வந்து யூஎஸ்ஏ, கனடா அதெல்லாம் பண்ணணுன்னு இருக்கேன். அப்புறமா வந்து லாஸ்ட்டாக ஆஃப்ரிக்கா. இது என்னுடைய பிளானு உலக அமைதிக்காக. டோட்டல் அபாலிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன், அணு ஆயுதம் கூடாது, குழந்தை தொழிலாளர் கூடாது, நல்லா படிப்பு, யோகா போகிற வழியெல்லாம் யோகா கற்று கொடுத்துட்டே போவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸு, அணு ஆயுதம் கூடாது, போர் கூடாது, இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து என்னுடைய வேலை. 1985 நான் இதுலேயே மூழ்கியிருக்கேன், ஃபீல் பண்ணி பிடிச்சி. இது சும்மா அப்படியே சாதாரணமாக அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் வந்து என்னோட லைஃபே நான் இதில் உலக அமைதிக்காக, உங்களுக்காக தான். நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லணும்ல எங்கேயா போயிட்டு. நான் இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குளோபல் வார்மிங்கு, செடிலாம் வளர்க்கணும், மரம்லாம் வளர்க்கணும், இந்த பல டாபிக் பல இடத்துல பேசுவேன் இதை பற்றிலாம். இது பைக்கில் முடிச்சுட்டு அடுத்து வந்து நான் அதே ரூட்டில் சைக்கிளில் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் பண்ணுறதுக்கு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய 60வது வயசு ஆகும்போது நான் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு 6 வருஷத்துக்கு டெய்லி ஒரு 30-40 கிலோமீட்டர் நடந்தால் போதும். ஒரு 6 வருஷத்துக்கு அப்படியே 60லேருந்து 66 மட்டும் நடக்கலான்னு இருக்கேன். இது என்னுடைய பிளான் என்பதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃபீலிங்கு. இது நடுவில் இந்த யூடியூப் சேனலால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வழியாக நான் வந்து உங்கள்கிட்டலாம் வந்து என்னோடய ஃபீலிங்கையும் பகிர்ந்துக்க முடியுது. இங்கே வந்து எதிரில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நான் அது மாதிரி நினச்சி தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. நான் இதெல்லாம் பேசணும்னு நான் இன்றைக்கி வரல, பிளானே கிடையாது. இந்த அம்பேத்கரோட செகண்ட் பார்ட்டை அழகாக முடிச்சுட்டு போனது. நடுவில் இந்த டாப்பிக்கை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இப்போ 2020 ஆயிடுச்சு, நான் இன்னும் மோட்டர் பைக்கில் கிளம்புனா 2021 வந்துச்சு. ஏன்னா கொரோனா விசாஸ் கிடையாது. அது இல்லாமல் நான் ஸ்பான்சர் அப்ளை பண்ணணும். எனக்கு எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50,000 கிலோமீட்டர் பண்ணலான்னு இருக்கேன். 2 லட்சம் கிலோமீட்டர் ஐரோப்பியெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, போய்ட்டு வருது. இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ நான் ஸ்பான்சரை யாருக்கிட்டா போய் எனக்கு தேவைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலான்னு பார்த்தாலும் இப்போ தான் போகவே முடியாது, விசாவும் கிடையாது. இவர் எங்கப்பா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் கொடுப்பாங்களா? அதனால தான் வந்து குவைட்டாக இருக்கிறேன். வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கிறேன். சென்னையில் தயவு செய்து யாருக்காவது கிளாஸ் பண்ணால் சொல்லுங்கள், உங்கள் வீட்லேயே வந்து நான் யோகா கிளாஸ் எடுக்கிறேன், ஓகேங்களா?
ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு 4 பேர் கிளாஸ் எடுத்து எனக்கும் போர் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா நான் அதுக்கப்புறமா நான் பைக்கில் கிளம்புறதுக்கு இருக்கிறேன். எப்போ விட்டா போதான்னு இருக்கிறேன் நான். உலகம் ஃபுல்லாக நான் கிளாஸ் எடுக்கணும். போகிற வழியெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து அப்படியே வேர்ல்டு பீஸ் சொல்லின்னு எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வழியில் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கூட நான் யூடியூப்ல உங்களுக்குலாம் வந்து ரெகுலராக போடலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு என்ன தேவைன்னா, இப்போ முதல்ல ஸ்பான்சர்லாம் ரெண்டாவது, நான் பண்ண போகிறதுலாம் அப்புறமா. எனக்கு இப்போ தேவை உங்ககிட்ட இருந்து, எல்லாருக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை, வாழ்த்துக்கள் தேவை. ஓகேங்களா? நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் கிளம்புவேன், சொல்லாமலாம் கிளம்ப மாட்டேன். ஓகேங்களா? கமெண்ட் போடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. Now the time is for to say world peace 3 times. World peace, world peace, world peace. The entire world is one big family. We are all happy people, sweet people, smart and intelligent people, extraordinary people. So world peacemaker Ravi. Love you all. Wish you all a nice day.